கடந்த 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடோட தென் மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மிக கனமழை, அதாவது பேய் மழை வந்து பேஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மழைனால வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மழை வெள்ளம் வந்து பயங்கரமா வந்து சூழ்ந்துருச்சு. நிறைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கிருச்சு. நிறைய கடை வந்து மூழ்கிருச்சு. நிறைய பைக்கு, லாரி, கார் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கிருச்சு மழைனால. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா டிவியில வந்து நியூஸ் சேனல்ல கண்டிப்பா காமிச்சிருப்பாங்க. ஆனா குறைவான அளவு தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய இடத்த வந்து காமிக்க முடியல. ஏன்னா நம்ம சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்தது. அந்த மழையை வந்து காமிச்ச அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டத்தில் நடக்கிற விஷயத்தை வந்து மீடியானால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கவர் பண்ண முடியல. ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மழை வந்து பேஞ்சதுக்கு காரணம் என்ன? அதாவது சொல்லப்போனால் ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 95 சென்டிமீட்டர் மழை வந்து பேஞ்சிருக்குது. உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக பேஞ்சா கூட அவ்வளோ மழை பெய்யுமா அப்படின்னு தெரியல. ஆனால் அவ்வளோ மழை வந்து பார்த்தீங்கன்னா பேஞ்சிருக்குது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 150 வருஷத்துல இல்லாத மழை வந்து பாத்தீங்கன்னா அந்த தென் மாவட்டத்தில் இப்போ பேஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? இது மட்டும் இல்லாம இப்போ சைனால வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு நிலநடுக்கம் வந்து வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம ஐஸ்லாண்டில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எரிமலை வெடிப்பு வந்து நடந்திருக்குது. இந்த மாதிரி உலகத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு இயரோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நம்ம வந்து சென்னை வெள்ளத்தை மட்டும் தான் சொன்னோம். இது அதாவது ஒவ்வொரு டிசம்பர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றமாக அதாவது தென் மாவட்டத்தில் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து நம்ம முழுமையாக வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட தென் மாவட்டமான அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதுக்கப்புறம் விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அது மட்டும் இல்லாம கோவில்பட்டி, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் இந்த மாதிரி குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அதாவது மிக பயங்கரமான மழை வந்து பெஞ்சிருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே மழை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா வந்து மழை தண்ணி வந்து சூழ்ந்திருக்குது. அதனால மக்களோட இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. அதாவது சொல்ல போனா இப்ப சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மழை அப்படிங்கிறது வந்தது. அந்த மழைனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருந்துகிட்டு நிறைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மனால வந்து அதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டத்தில் நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டம் அப்படிங்கிறது அதாவது ஒரு நகரம் இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்கும். அதை தாண்டி வெளியே போனோம் அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராமம் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் அடுக்குமாடி குடியிருப்புங்கிறது இருக்கவே இருக்காது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழ் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும். இல்லை அப்படின்னா கடை, இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள வீடு இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். இப்படி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வருது அப்படின்னா அவங்களால எங்கேயுமே வந்து போக முடியாது. ஒரு மேடான நார்மலான ஒரு இடத்துக்கு போய் அங்கே மட்டும்தான் தஞ்சடைய முடியும். இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களோட வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உடைமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. அதுவும் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயல்பட்டினம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் 24 மணி நேரத்தில் 95 சென்டிமீட்டர் மழை வந்து பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 95 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது அதாவது சென்னையில் பேஞ்சதை விட ஒரு 2-3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து ஒரே நைட்டில் வந்து பேஞ்சிருக்குது. இந்த மழைனால வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே வந்து எல்லாமே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து சூழ்ந்துருச்சு. வீட்டில் பாதி வீடு வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி தான் வந்து நின்றுட்டு இருக்குது. இதனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர், அதுக்கப்புறம் திசையன் விலை இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சு அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து சூழ்ந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதாவது இந்த பருவநிலை மாற்றம், அதுக்கப்புறம் இந்த பூமி வெப்பமயமாதல் இதெல்லாம் தான் காரணமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வானிலை ஆராய்ச்சி பண்ணுறாங்களா அவங்களை கேட்குறப்ப இது வந்து ஒரு மேக வெடிப்பு அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. மேக வெடிப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது ஒரு குறுகிய நேரத்தில் வந்து பேஞ்சிட்டு அங்கே வந்து போயிடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து எல்லா இடத்துலையுமே மழை பெய்யுது. இது வந்து மேக வெடிப்பு இல்லவே இல்லை. இது வந்து இலங்கையை ஒட்டி கீழடுக்கு சுழற்சியினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகமூட்டம் அப்படிங்கிறது ஒரே இடத்துல நின்று மழை அப்படிங்கிறது ஒரு 15 மணி நேரம் 20 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மழை பெய்யுறது. இதனால தான் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ மழை அப்படிங்கிறது வந்து பேஞ்சிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றமா இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சென்னையில் வந்து மழை வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் வந்து மழை வந்தது. அதாவது சென்னையில் ஒரு இடத்துல மழை வந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அதாவது மொத்த தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை பற்றி அவ்வளோ வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் பார்த்தா ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டு
ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. சென்னையில் இருக்கிற மீடியா கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து இதை பற்றி அதாவது எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை, சுத்தமாக வந்து சொல்லவே இல்லை. இந்த நிலைமை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீடிச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து கோரிலேட் பண்ணால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்திருக்குது. இந்த நிலநடுக்கத்தினால கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா எரிமலை வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. இந்த எரிமலை வெடிப்பு, இந்த நிலநடுக்கம், இப்போ இருக்கிற அந்த வெள்ளம், இது எல்லாத்தையும் ஒரு கோரிலேட் பண்ணி பார்த்தா இது எல்லாமே எதனால வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றத்தினால மட்டுமே வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பூமி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமடைகிறதுனாலையும் இந்த காலநிலை மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீராக இல்லாதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென் தமிழகத்தில் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்ததுக்கு காரணமும் இந்த பருவநிலை மாற்றம் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மழை பெய்யுங்கிறது சாதாரணமாக பெய்யவே பெய்யாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இயற்கைக்கு மாறாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை பெய்யறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நடக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அதாவது உலக நாடுகள் எல்லாமே இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பேச ஆரம்பித்து இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இன்னும் 24 இப்போ வரப்போகுது, இன்னும் 24 இன்னும் வேற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சீற்றங்கள், அது இயற்கை சீற்றங்கள் வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால உலக நாடுகள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது கண்டிப்பாக இதிலிருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை இப்போ மீடியாக்குள்ளே போனாவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ட்விட்டர்லேயா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாலேயா இருக்கட்டும், எதில் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா கூட்டணி மாநாடுக்காக டெல்லி புறப்பட்டு போயிட்டாராம். இன்னைக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்சி அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது மாநில அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி கூட்டம் வந்து நடக்க போகுது சேலத்தில். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அந்த ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணுறதாகவும் அதோட தேதியை வந்து மாற்றி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் பிரதிநிதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காம எல்லாரும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மத்தியிலையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்டம் வந்து தண்ணியில் மாட்டிக்கிட்டு தத்தளிச்சுட்டு இருக்குது. அதனால நம்ம கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், இல்லை மக்கள் பிரதிநிதியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு சென்னை அப்படிங்கிறது வந்து அதாவது தண்ணிக்குள்ளே போகும்போதே அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ரொம்ப பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி 4 மாவட்டம் அப்படிங்கிறது தண்ணிக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் யாருமே பெரிய அளவில் பேசாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சீக்கிரம் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஆனால் சென்னை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னதான் மழை பெஞ்சு அவ்வளோ பெஞ்சாலும் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி அப்படிங்கிறது வடிஞ்சிடும் அப்படிங்கிறதுல எனக்கு கண்டிப்பாக வந்து நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஏரியா தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அது வறண்ட ஏரியா. ரொம்ப நாள் மழை இல்லாதனால அங்கே இருக்கிற கொட்டை குளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலும் சீக்கிரம் நம்பிடும். ஆனால் இன்றைக்கி அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மக்கள் எல்லாமே ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம நம்பலாம். அதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உதவிகள் உங்களுக்கு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேரோட வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. ரயில் தண்டவாளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து அரிச்சுக்கிட்டு போயிருச்சு. இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் தாமிரபரணி ஆற்றுல 150 ஆண்டுகள் இல்லாத அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளம் அப்படிங்கிறதும் வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரைக்கும் டாடா பாய். தேங்க்யூ.